ഓ സ്വന്തക്കാരങ്ങൾ എന്തോ പ്ലാൻ പറഞ്ഞില്ലേ? അങ്ങനെയാണോ പോവാൻ വേണ്ടി പോണേ? അതാണ് പ്രായ ലുക്കിലുള്ള പ്രായ ലുക്ക് നല്ലോണം ചെയ്യുന്നു. ഇപ്പൊ സൈലന്റ് ലുക്ക് அவருக்கில்லம்மா உனக்கு எனக்கா கடைசியா கல்யாணத்துல பார்த்ததுமா. யார பாத்தீங்க? யாரையோ பார்த்தேன். ஏமா நோண்டி நோண்டி அப்படியே இருக்குமா உங்ககிட்ட? சொந்தத்து மேல இவ்வளவு சந்தேகம்? ஆமா உங்க ரெண்டு பேருக்கு ஏன் இவ்வளவு வேர்க்குது? ஆமா உனக்கு ஏமா வேர்க்குது? மாசமா இருக்கேன். எனக்கு மூஞ்சி மோசமா இருக்கு. ഓ ആ ബീജം മാറിയതുണ്ടോ അവിടെ? അല്ലേ മറ്റേ ബീജം വന്ന്. ഓ ഡ്യൂപ്ലിക്കേറ്റ്. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ട് ചെയ്യാൻ പോകുന്നത് കോമാളി മൂവിയുടെ അടുത്ത സീനാണ്. കഴിഞ്ഞ സീനിന്റെ അത്യാവശ്യം പ്ലാനിങ് ഒക്കെ നടന്നു നന്നായിട്ട്. മറ്റേ നമ്മൾ പറയില്ലോ വെയിറ്റിംഗ് മൊമെന്റ് ആയിരുന്നു ശരിക്കും കേട്ടോ. അതായത് കെ ശ്രീകുമാറിന്റെ കംപ്ലീറ്റ്ലി ആ ഭയം സാധനം നന്നായിട്ട് കാണിച്ചിട്ടുണ്ട്. അതിലൊരു നർമ്മവും ആഡ് ചെയ്തിട്ട് അദ്ദേഹം ചെയ്യുന്നോണ്ട് തന്നെ ഭയങ്കര അത് നന്നായിട്ട് ആക്ട് ചെയ്യുന്നുണ്ട്. ഭയമാർക്കാ തെരിയുതാടാ നല്ല രസമുണ്ടായിരുന്നല്ലേ? മോഡുലേഷൻ ഭയങ്കര രസമുണ്ട്. ഭയങ്കര നല്ലതായിട്ട് മോഡുലേഷൻ വോയിസ് മോഡുലേഷൻ നല്ലോണം ഹാൻഡിൽ ചെയ്യുന്നുണ്ട് കേട്ടോ. അതായത് വില്ലനാണെന്ന് നമുക്ക് തോന്നുന്ന സമയത്ത് അങ്ങനെ ചെറുതായിട്ട് മോഡുലേഷൻ എന്തോ ഒരു പ്ലാൻ പോടുന്നുണ്ട്. നമുക്ക് നോക്കാം. അതായത് പേടി സംഭവം നടന്നു. ഇനി അടുത്ത പ്ലാൻ എന്താ? ആ സാധനം തൂക്കണ്ടേ? അങ്ങനെ ഒരു പ്ലാൻ ആണ്. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നേരെ അവസ്ഥയിലിട്ട് പോവാം. തുടങ്ങാം. டாக்டரே வராரு. உனக்கு என்னடா? ഡോക്ടറെ വരാറ്. ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ சோ സോ സോ ഇല്ലേ? സോ മാത്രമേ. யோ செக்யூரிட்டி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன். பத்திரமா வீட்டை பாத்துக்க. காத்துட்டு இருக்கோம். ரோடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ആ കോവിലൊക്കെ പോയി വരെ സെക്യൂരിറ്റി. ഈ സെക്യൂരിറ്റി എടുക്കുന്ന എല്ലാം കിട്ടുന്ന ഇൻഫർമേഷൻ. അതാണപ്പൊ വീട്. ഈ സീന് ചേട്ടന് ഭയങ്കര രസം. മറ്റേ അല്ലേ പ്രായം കാണിച്ചോ? എന്താ അങ്ങനെ ക്യാരക്ടർ? എനിക്ക് അങ്ങനത്തെ ക്യാരക്ടറാണ് ചെയ്യാൻ പോണേ. 4 മണിക്ക് പോവാണ്. ഓ സ്വന്തക്കാരങ്ങൾ എന്തോ പ്ലാൻ പറഞ്ഞില്ലേ? അങ്ങനെയാണോ പോവാൻ വേണ്ടി പോണേ? അതാണ് പ്രായ ലുക്കിലുള്ള പ്രായ ലുക്ക് നല്ലോണം ചെയ്യുന്നു. ഇപ്പൊ സൈലന്റ് ലുക്ക്. சிசிடிவி கேமரா என்ன பண்றது? சிசிடிவி கேமரா உடைச்சா? ஏரியா புதுசா இருக்கு. தள்ளு வண்டியில என்ன சார் ஏரியா? மழைக்கு சூடா பஜ்ஜி சாப்பிட்டு சார். ஓ இமோஷன் மாறாத்த இமோஷன். எப்படிமா இருக்க? வணக்கம். ஓ இவரு ஹாஸ்பிடல் 20 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்ல. ஓ நீங்க சொல்லணும் மாமா. ஞாபகம் இல்ல? உன்னை நான் பேபியா பார்த்தேன். இப்ப டப்பு டப்புன்னு வந்துட்டு இருக்கேன். நீங்க ஐயோ நீங்க தர்மான வைஃபா? அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல பார்த்தப்ப அடையாளமே தெரியலமா. நாங்க பத்திரிக்கைக்கு வந்திருக்கோம். நிஜம் பகலாத்து வந்திருப்பாமா. ഓ അങ്ങനെയുള്ള ഇതാകുമ്പോ ഏകദേശം നല്ലവരാണെങ്കിൽ ഉള്ളിലോട്ട് വിടും. എല്ലാം എടുത്തിട്ടല്ലേ വന്നേക്കണേ? ഓ சரசோக்கா மழை பெஞ்சிட்டு சரசோக்கு சொன்னீங்க. தளபதி போய் சொல்றேன். தூக்க பச்சி அடிக்க உட்காருங்க. தர்மான எப்படிமா இருக்காரு? அவனையும் நான் பேபில பார்த்ததுமா. ஜெட்டியே போட மாட்டான். நல்லா இருக்காரு. ஜெட்டியே போட மாட்டான். இருக்காரு. இருங்க ஃபோன் பண்றேன். இல்லம்மா நான் இப்பதான் அவர்கிட்ட போன் பேசினேன். அவர் ஏதோ பரிகார விஷயமா கோயிலுக்கு போயிருக்காராமே. ஆமா நான் அப்படியே இந்த பக்கம் நம்ம தொல்லை முடிச்சிட்ட பக்கம் ராஜவேல் மாமாக்கும் பத்திரிக்கை வச்சு முடிச்சுட்டேன். அந்த பக்கம் நம்ம செஞ்சில சேகர் மச்சானுக்கும் முருகதாஸ் மச்சானுக்கும் பத்திரிக்கை வச்சு முடிச்சுட்டேன். அதான் தர்மான வீட்டுல இருக்காரோ இல்லையோ உங்களை பார்த்து நேர்ல அவரோட வைஃபா இருந்தது. ஒத்திக்கு வந்தேன். வெள்ள முடியலாம்.
പൊളിഞ്ഞ പ്ലാനൊക്കെ. ஹலோ, കണ്ടില്ലേ അതാ പ്രശ്നം. உடனே கிளம்பி பூவத்தூருக்கு வாங்கண்ணே. பூவத்தூருக்கா? எதுக்கு? ஏதோ அவசரமான மீட்டிங் அண்ணே. யார் யார் வரலையோ அவங்களெல்லாம் கட்சி விட்டு தூக்குறதா பேசிக்கிறாங்க. சீக்கிரம் வாங்கண்ணே. நீங்க அவருக்கு தொண்ணூறு மாமாமா? அது நீங்க, நான் கேட்டது நீங்க. அண்ணா மாமாவோட மச்சான். ஆனா அவருக்கு உறவுக்காரங்க யாருமே இல்லையே. அவருக்கு இல்லம்மா, உனக்கு. எனக்கா? கடைசியா கல்யாணத்துல பார்த்ததுமா. யார பாத்தீங்க? யாரையோ பார்த்தேன். ஏமா நோண்டி நோண்டி அப்படியே இருக்குமா உங்ககிட்ட? சொந்தத்து மேல இவ்வளவு சந்தேகம்? ஆமா, உங்க 2 பேருக்கு ஏன் இவ்வளவு வேர்க்குது? ஆமா, உனக்கு ஏமா வேர்க்குது? மாசமா இருக்கேன். எனக்கு மூஞ்சி மோசமா இருக்கு. இல்லம்மா, இவங்க 2 பேருக்குமே சுகர். அப்படியே இங்க வாக்கிங் போலாமா? மலையில வாட்டர் லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குமா? வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் பாதுகாப்படுத்தி வச்சிட்டீங்கல்ல? ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல தான் திருட்டு பசங்க ஜாஸ்தியா இருப்பானுங்க. எல்லாம் பூட்டி வச்சிட்டீங்கல்ல? பூட்டியாச்சுங்க. பூட்டிட்டீங்கல்ல? பூட்டியாச்சுங்க. சரிமா. ടെൻഷൻ മൊമെന്റോ? எப்பவுமே நம்ம வீட்டை பூட்டிட்டோம்னு நம்ம கான்பிடென்ட்டா இருந்தாலும் யாராவது பூட்டிட்டியா அப்படின்னு கேட்டா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். നമ്മള് പറയുന്ന സാധനം കൂട്ടിട്ടിയാന്ന് ചോദിച്ചാ ഡൗട്ട് അടിക്കില്ലേ? ഓ സെറ്റപ്പാണ്. പൂട്ടിട്ടിയാന്ന് ചോദിച്ചാ ഡൗട്ട്. അവിടെ ആയിരിക്കും മറ്റേ ശിലയുള്ളത്. വീട്ടിലല്ല ഉള്ളത്. ദൈവമേ, അവരും അവരെ വെറുതെ അല്ല അപ്പൊ ഫസ്റ്റ് കൊണ്ടുവന്നത്. யாருக்கு கல்யாணம் சொன்னீங்க? ഒരു മാച്ച് என் பொண்ணுக்குதான். என் பொண்ண இவன் பொண்ணு மாதிரி பாத்துக்குவான். சில நேரத்துல என் ஒய்ஃபு கூட என் பொண்ணு கிட்ட இவன் தான் அவங்க அப்பான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பொண்ணா? இப்பதான் காஸ்ட்லிக்கார மாதிரி இல்ல? ஆமாப்பா. ഗ്യാസ് ലീക്ക്. പാവം പെണ്ണുങ്ങൾ കേട്ടോ. അതാണ് ഇന്നസെൻസ് ഉണ്ട് അവർക്ക് അല്ലേ? പറ്റിക്കാൻ പറ്റുന്നുണ്ട്. കണ്ടായിരുന്നോ? ഓ, അവര് ഇതും കൂടി അതുകൊണ്ട് സമയം എടുക്കുമല്ലോ. മാസല്ലേ അവർക്ക്? ഓ, ആ ബീജം മാറിയതുണ്ട് അവിടെ അല്ലേ? മറ്റേ ബീജം വന്ന്. ഓ, ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് വരുമോ? ഇല്ല, ക്ലോസ് ചെയ്തല്ലോ. അയ്യോ, കണ്ട് 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 ഓ, അവരോടൊക്കെ പോകാൻ പറഞ്ഞു. അയ്യോ, വിളിക്കാണ് വിളിക്കാണ്. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. കാണിച്ചില്ല. ஷோ, 20 வருஷமா இருக்கு, குழந்தையே கிடையாது. இப்பதான் என் பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்கா. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எல்லாரும் கொன்னுடுவேன். ஷோ, ആള് ആ കാര്യത്തിൽ പെർഫെക്റ്റ് ആയിട്ട്. അപ്പോ அன்னைக்கு நீங்க தானக்கா சொன்னீங்க கடவுள் கைவிட மாட்டாருன்னு. கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த பொருளுக்கு அது என் குடும்பமே இதை நம்பிதான்க்கா இருக்கு. அது எந்துக்கா உங்களுக்கு தெரியாது?
ஓ குழந்தை பிறந்தா தூங்க வைக்க ஒரு கதை சொல்வீங்கல்ல, அப்ப சொல்லுங்க. 16 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இருந்தான், உங்க அப்பா அவனை படுக்க வச்சுட்டாரு. மறுபடியும் அவன் வாழணும்னு நினைச்சு வரும்போது அவனுக்கு தேவையான பொருளை திருடிட்டு வந்துட்டாரு. அப்பதான் நீ பிறந்த. உன்னை கடவுள் நல்லா காப்பாத்துவாருன்னு சொல்லுங்க. ஓ சொல்லுங்க, நாங்க போயிடுவோம். ஐயோ സീൻ വേറെ ആയല്ലോ. அவளுக்கு மட்டும் தான் தெரியும். போச்சுன்னா நினைச்சுக்கா நம்மள சண்டை பண்றோம். ഓ ഇല്ല ഭയങ്കര ഒരു ഇമോഷനും രണ്ടും കൂടെ മിക്സ് ചെയ്തിട്ടുള്ള ഒരു സീൻ. പ്രത്യേകിച്ച് വരുന്നു തോന്നുന്നു. ഈ പെണ്ണുങ്ങളുടെ ഭയങ്കര പാവം ഫേസ്. ഭയങ്കര ക്യൂട്ട് ആള്, ഭയങ്കര ഇന്നസെൻസ്. ഇവിടെ ആൾക്ക് ഭയങ്കര ടെൻഷനായി കേട്ടോ വൈഫിന്റെ കാര്യം വന്നപ്പോ. വൈഫിന് ഭയങ്കര ഇഷ്ടാണ്. 20 വർഷം ഇമോഷൻ. ആ അവിടെ ഇമോഷൻ തന്നെയല്ലേ മാറാത്തത്. இருக்கிறதே இந்த மனுஷத்தை மட்டும்தான். அதையும் சாவச்சிட்டு போகணும். ഇമോഷണൽ ഉള്ളൂ. 2 புள்ள பெற்றதுனால. ആ 2 കുട്ടികളില്ലേ.